Hi guys, welcome back to our channel Take Out. இந்த டாபிக்ல நம்ம மே மந்த்துக்கான ஒரு நியூ APN ட்ரிக் தான் பார்க்க போறோம். அதுவும் VI சிம்கான நியூ APN ட்ரிக். இந்த ட்ரிக்கை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி APN ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் VI சிம்மை நீங்கள் ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக APN சொல்லுவோம். ஜஸ்ட் அதை ஒன் டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே APN இங்கே இருந்தால் ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பாயிண்ட் ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சில பேர் மொபைலில் மேலே இருக்கும் ப்ளஸ் சிம்பிள், சில பேர் மொபைலுக்கு கீழே இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ APN அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் எடுத்துனே நேமில் பார்த்தீங்கன்னா Vodafone/idea அப்படின்றது டைப் பண்ணணும். இப்போ வோடோஃபோன்ற லெட்டரில் வீண்டு லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. VODAFONE Vodafone/idea அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஐடியாவில் ஐன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். IDEA ஐடியா அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா APNல பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் தான் வரும், ஸ்பேஸ் வராது. INTERNET இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா VI net அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. வீண்ட லெட்டர் மட்டும் ஸ்கேப்ஸில் வரும். VINET VI net அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இது எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAP or CHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு APN டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL அப்படின்ற ஆப்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு APN ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு APN ரோமிங் ப்ரோட்டோக்காலே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பிஹேவியர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு LTE கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா GSM அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஆப்ஷனையும் நம்ம கிளிக் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கிரியேட் பண்ண APN சேவ் பண்ணணும். சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் மேலே இந்தமாரி டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண APN எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நம்ம சேவ் பண்ண APN செகண்ட் ஒன்னாக இருக்குது, Vodafone ஐடியா. ஜஸ்ட் அதை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகியான் ஆகும். இந்தமாரி சின்னதாக உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.